1,31,00,000 கலைஞர் மகளிர் உரிமை திட்ட பயனாளிகளுக்கு இன்று காலை இன்ப அதிர்ச்சியாக 5,000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய நம்முடைய கருத்து தெரிவிப்பதற்காக இணைப்பில் மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் திரு ஜவாஹருல்லா அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். சார், இப்போ இந்த கலைஞர் உரிமை தொகையில பாத்தீங்கன்னா 5,000 ரூபாய் வைத்திருக்கிறாங்க. அதோட தேர்தல் அறிக்கையாவே 1000 - 2,000 ரூபாய் உயர்த்தப்படும் அப்படின்னு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இன்று காலை ஒரு வீடியோ வெளியிட்டு இன்ப அதிர்ச்சி கொடுத்திருக்கிறாரு. உங்களுடைய பார்வை என்ன? உண்மையிலேயே இது தமிழ்நாட்டில் வாழக்கூடிய மகளிர் அனைவர்களுக்கும் ஒரு இன்ப அதிர்ச்சியாக தான் அமைந்திருக்கிறது. மாதந்தோறும் 1000 ரூபாய் என்பது அடுத்து வரக்கூடிய திராவிட மாடல் 2.0 ஆட்சியில 2000 உயர்த்தப்படும் என்பது தேர்தல் வாக்குறுதி. ஆனால் அதற்கு முன்பாகவே 1,31,00,000 பெண்களுக்கு இந்த மாதமே 5,000 ரூபாய் அவர்களுடைய கணக்கில இன்று காலை வரவு செய்யப்பட்டிருப்பது மிகவும் அவசியமான, சரியான, மகிழ்ச்சிகரமான ஒரு நடவடிக்கையாக நான் பார்க்கின்றேன். காரணம், இந்த மகளிர் உரிமை தொகை தேர்தல் காலத்துல முடக்குவதற்கு தமிழகத்தை வஞ்சித்து வரக்கூடிய ஒன்றிய அரசின் சார்பாக பல நடவடிக்கைகளை எடுத்து வர்றாங்க. மகளிருக்கு விரோதமான பல செயல்பாடுகளை ஒன்றிய பாஜக அரசு செய்து வருகிறது. அதனுடைய ஒரு நீட்சியாக கூட சொல்லலாம். தமிழ்நாட்டில் மாதந்தோறும் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை தரப்பட்டு வருவதை முடக்குவதற்காக சில சூழ்ச்சிகளை செய்து நீதிமன்றத்தை கூட நாடுவதற்கு அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல ஒன்றிய அரசாங்கத்தினுடைய பல்வேறு சதிகளை எல்லாம் முறியடித்து சாதனை படைத்து வரக்கூடிய நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு 5,000 ரூபாய் அடுத்து வரக்கூடிய மாதங்களுக்கும், அதுவும் குறிப்பாக அடுத்து வரக்கூடிய மாதங்கள் மிக முக்கியமான மாதங்கள், கோடை காலம், அதே போல பிள்ளைகளை பள்ளிக்கூடங்கள்ல சேர்க்கக்கூடிய ஒரு காலம். இதற்கெல்லாம் மகளிருக்கு பயன்படக்கூடிய வகையில ஒரு முன்பணமாகவே இந்த 5,000 ரூபாயை இன்று வங்கி கணக்கில் வரவு வைத்திருப்பது மகளிர்களுடைய உரிமைகளை காப்பதற்கும் குடும்பங்களுடைய நலன்களை காப்பதற்கும் இந்த திராவிட மாடல் அரசு எந்த அளவுக்கு கண்ணும் கருத்துமாக அக்கறையுடன் கனி விரக்கத்துடன் செயல்படுகிறது என்பதற்கு எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. இந்த நல்ல அறிவிப்பை செய்த நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களுக்கு மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமா இணைப்பில் கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி.